திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வந்திருக்குங்க. முருகன் ஓபிஎஸ் அணியில் ஆத்தூர்ல ஒன்றிய செயலாளர் இருந்தேன். அம்மாவுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பும் தருவோம். அம்மா கையை காட்டினா நாங்கள் என்ன வேலை செய்ய சொல்றாங்களோ செஞ்சிருவோங்க. திருச்சி மாவட்டம் மீனவரணி மாவட்ட செயலாளர், புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்து 88 இருந்து தலைமை கழக பேச்சாளராக தமிழ்நாடு முழுக்க நான் பேசியிருக்கிறேன். என்னுடைய பெயர் நாகை சுந்தரம் அவர்கள் ஆகும். ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களாக நாங்கள் இருந்தோம். அவரை நாங்கள் நம்பி இருந்தோம். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை பாராட்டி பேசியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பேச்சுக்கு புரட்சி தலைவர் அம்மா கொடுத்த மரியாதைக்கு அவர் மரியாதையை கெடுக்கிற வகையில் வேறு ஒரு எதிர்கட்சிக்கு போய்விட்ட காரணத்தினால் நாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழியிலே இந்த வேஷ்டியை கட்ட வேண்டும் என்கிற ஒரே உணர்ச்சியோடு நாங்கள் இன்றைய தினம் சின்னம்மா, மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் இன்றைய தினம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பெயராலே ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இன்றைய தினம் ஒரு விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பெயரை சொல்லி விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அமைப்பினை உருவாக்கி தொண்டர்கள் எல்லாம் நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள். அவருடைய வழி நடப்போம், அவருடைய தொடர்ந்து செயல்படுவோம் என்பதனை இந்த நேரத்தில் நல்ல நேரத்தில் சொல்லிக் கொண்டு புரட்சி தலைவருடைய தொண்டர்கள், அண்ணாவினுடைய தொண்டர்கள், அம்மாவினுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து சின்னம்மா அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம். நான் திருச்சி வடக்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர். எனது பெயர் ராஜலட்சுமி. ஸ்ரீரங்கம் தொகுதியிலிருந்து வந்திருக்கோம். நாங்கள் ஓபிஎஸ் அணியில் இருக்கிறோம். இப்போ இவ்வளோ நாள் இத்தனை வருஷம் அவர் ஆட்சி, அவர் தனியாக வந்ததுலேருந்து அவர் கூடவே நாங்கள் இருந்து பாடுபட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு அவர் எங்களை எல்லாத்தையுமே நட்டாத்தில் கழட்டி விட்டுட்டு போயிட்டாரு. மனசு வலிக்குது. கட்சி எல்லாமே செதஞ்சு கிடக்கு. இது எல்லாமே ஒன்று சேரணும். எங்களை ஒன்று சேர்த்து இன்னைக்கு கழகத்தில் அரவணைச்சு சின்னம்மா அவர்கள் புதிய கட்சி தொடங்கியிருக்காங்க. அதில் நாங்கள் சேர்ந்து அம்மாவை வலுக்கரம் பெற்று எங்கள் அனைவரையும், தமிழ்நாடு மக்கள் அனைவரையும் வாழ வைப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் களத்தில் இறங்கி இருக்கிறோம். எங்களுக்கு மக்களோடு சேர்ந்து நாங்களும் அவர்களோடு சேர்ந்து பயணிப்போம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ரொம்ப புதிய கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தவிச்சு போய் நின்னோம். அந்த நேரம் பார்த்து அம்மா அவங்க கட்சி தொடங்கினதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி அம்மாவோட சேர்ந்து நாங்கள் இதில் பாடுபடுவோம். என் பெயர் வையாபுரி, கட்டப்பள்ளி கிராமம், துறையூர் சட்டமன்ற தொகுதி, உபிலியாபுரம் ஒன்றியம். நான் 25 வருஷமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிளை செயலாளராகவும், தற்போது 4.5 வருஷமாக ஓபிஎஸ் அணியின் ஒன்றிய செயலாளராகவும் பணியாற்றினேன். ஓபிஎஸ் எங்களை நடுத்தெருவில் விட்டுட்டு திமுகவுக்கு போனதுனால தவிச்சுக்கிட்டு இருந்த இந்த நேரத்தில் சென்னை ஓஎஸ் கார்டனில் அம்மாவை சந்தித்து ஆசி பெற்று ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் நேரடியாக சின்னம்மாவிட்ட பேசினோம். அவங்களும் எங்களுக்கு ஒரு ஆறுதலை சொன்னாங்க.